வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் ரகம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய சீனியர்களை அதிருப்தியில் இருக்காங்க. பட் இப்போ சசிகலா பார்த்தீங்கன்னா பரபரப்பை பேட்டி கொடுத்துருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, அந்த கொடநாடு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. சசிகலா இதுக்கு முன்னாடி ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும், ஓபிஎஸும் யூபிஎஸும் எனக்கு ஒன்றுதான்ற மாதிரி ஒரு சில இடங்களை சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ டோனே மாறிடுச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமியை தள்ளி விட்டு விலக்கி விட்டுட்டு அதிமுக கைப்பற்றல பார்த்தீங்கன்னா மும்முரமாக இருக்கார். ஓபிஎஸ்ஸை விட இப்போ சசிகலா பார்த்திங்கன்னா மும்முரம் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பின்னாடி டெல்லி தான் இருக்குது. டெல்லி பச்சை கொடி காமிச்சால தான் சசிகலா இந்த அளவுக்கு சீர்றாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சுக்கு போயிட்டுருக்கு. சசிகலாவுக்கு பார்த்தீங்கன்னா கொடநாட்டில் என்ன நடந்துச்சு, என்ன ஆவணங்கள் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்காருன்ற மாதிரி ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் தைரியமாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் விடும் விதமாக ஒரு சில விஷயங்களை கையெடுக்கிறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக தொண்டர்களை பார்க்க போவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா யாரை பார்த்து எனக்கு பயம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி நீடிச்சிருந்தா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு கூட பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பின்னாடி சந்திக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இந்த பேட்டியை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா எடப்பாடி திமுகவோட டீலிங் போட்டார். அதனால தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த கொடநாடு வழக்குலேருந்து சிக்காமல் தப்பிக்கிறார்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா அப்படியே பட்டுப்படாமல் சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி புறக்கணிச்சிட்டார். ஆளுங்கட்சி தாங்க ஜெயிக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்தலில் நிற்கலை. ஸோ இதுக்கு டீலிங் போட்டுக்கார். திமுக பார்த்திங்கன்னா ஒருவேளை இந்த கொடநாடு வழக்கை எடுத்துருவாங்களோன்ற பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. ஸோ அதனால் தேர்தலில் நிற்காமல் இருந்தால் திமுக அந்த கொடநாடு வழக்கை எடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு டீலிங் பேருக்கு தான் ஒரு விஷயம் பட்டும் படாமல் சசிகலா சொல்லியிருக்காங்க. ஸோ டீலிங்கில் இருக்காங்கன்னா என்ன, அதிமுக பார்த்திங்கன்னா சும்மாவே டம்மியாகவே இருக்கணும். அப்படியே இந்த மாதிரியே நிலைமையில் இருந்தால் திமுக ஈஸியாக பார்த்திங்கன்னா 2026 ஜெயிச்சிரும். ஸோ இதை தான் பார்த்திங்கன்னா சசிகலா சொல்ல வராங்க. இனியும் தாமதிக்க வேண்டாம், அதிமுக ஒன்றிணைன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அழைப்பு எடுத்துருந்தாங்க. கணிசமாக பார்த்திங்கன்னா தொண்டர்களும் வந்திருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இன்னும் ஃபஸ்ட்டு டைம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, எல்லா சமூகமும் எனக்கு ஒன்று தான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இந்த கட்சியை ஒரு சமூகமாக கொண்டு போகிறாரு, ஒரு சமூக கட்சியாக கொண்டு போகிறான்ற மாதிரி ஃபஸ்ட்டு டைம் சொல்லியிருக்காரு. இதுவும் பார்த்திங்கன்னா கவனிக்கத்தக்க விஷயமா இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, நான் தான் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கினேன், அப்படி சமூகம் பார்த்து முதலமைச்சர் ஆக்கியிருப்பேனான்ற மாதிரி ஒரு சமூகம் ஜாதி மதத்தை பார்த்துருந்தேன்னா எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கியிருப்பினான்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சின்ன பின்னாடி இருக்க தான் செய்யுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்க செங்கோட்டைன்னு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிருப்தியாக இருக்காங்க. இவங்க எந்நேரமும் பார்த்திங்கன்னா சசிகலா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லிட்டு ஒன்று புகழேந்தி கேசி பழனிசாமியெல்லாம் ஆரம்பித்தாங்கல்ல, அதுக்கு பின்னலில் பார்த்திங்கன்னா வேலுமணி செங்கோட்டையன் இருக்கதா சொல்கிறாங்க. இப்போ புதுசாக செம்மலையும் பார்த்திங்கன்னா பின்னல்லேருந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இது எடப்பாடி பழனிசாமியோட அரசியலில் மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தங்கமணி இதில் இன்வால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வீட்டில் தான் ஒரு பொண்ணு கொடுத்துருக்காரு. அவர் ரிலேஷன் அவர் எதிர்த்த கண்டிப்பாக அவர் பொண்ணு விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை ஆகுன்றதுனால பார்த்திங்கன்னா பொறுமையாக இருக்கார். அதேமாதிரி சிவி சண்முகம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சார். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட எந்த ஒரு ஆலோசனையும் பண்ணாமல் அவரே தனித்து முடிவு எடுத்து பார்த்திங்கன்னா வேட்பாளர் அறிவிக்கிறது எல்லா வேலையும் பார்த்துட்டாரு. இப்போ இந்த விக்கிரவாண்டி தொகுதி பார்த்திங்கன்னா இந்த வடக்கு மாவட்ட சைடு தான் வருது. ஸோ கிட்டத்தட்ட விழுப்புரம் அந்த வட மாவட்டங்கள் இருக்கிறனால வன்னியர்கள் அதிகம் வசிக்கிற பகுதி, வன்னியர் ஓட்டு அங்கே தான் இருக்குது. சிவி சண்முகத்தை உன்னோட தெரிஞ்ச வேட்பாளர் நிப்பாட்டி கொண்ட மாதிரி ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு. போயா எனக்கு யாரும் தெரியாது, நான் அசிங்கப்பட்டு நிற்கவான்ற மாதிரி பார்த்திங்கன்னா கையை வச்சுட்டாரு. எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொன்ன விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க யாராச்சும் கூட்டின்னு நிற்க வச்சுக்கோங்கன்ற மாதிரி பட்டுன்னு அடித்து உடச்சிட்டாரு. ஸோ இது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக தான் தரப்போகுதுன்றாங்க. ஸோ 2026 பார்த்திங்கன்னா நாங்கள் 200 இடங்கள் ஜெயிப்போம்னு சொல்லி ஸ்டாலின் சொல்கிறாரு. அதிமுக பார்த்திங்கன்னா சேராமலே பிரிஞ்சு இருந்துச்சுன்னா 234 தொகுதியும் ஜெயித்தாலும் அதிசயம் இல்லை. ஏன்னா இந்த இப்போ 40 ஜெயிச்சாங்களா அந்த மாதிரி. ஏன்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா ஒரு சில தவறுகள் எடப்பாடி பழனிசாமி செஞ்சிட்ருக்காரு. ஓபிஎஸ்ஸை இணைச்சிட்டு டிடி தினகரன் அண்ணன் தம்பியாக தானே இருந்தீங்க, கூட்டணி வச்சா மட்டும்தான் 2026 ஜெயிக்க முடியும். அப்படி கூட்டணி வைக்காமல் இருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு படுதோல்வியை சந்திக்க தான் வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்.